பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ரன்னர் வாங்கின சம்பளம் எவ்வளவுன்னு தெரியுமா? அதன்படி திவ்யா கணேஷ் முதலிடம் பிடிச்சு டைட்டில் அடிச்சிருக்காங்க. 2வது இடத்தை சபரியும், 3வது இடத்தை விக்ரமும், 4வது இடத்தை அரோராவும் கைப்பற்றி இருக்காங்க. சோசியல் மீடியாக்கள்ல விதவிதமான கவர்ச்சி புகைப்படங்களை பகிர்வதன் மூலமா இளைஞர்கள் மத்தியில பிரபலமா வளம் வந்தவங்க தான் அரோரா. இவங்க பிக் பாஸ் சீசன் 9ல கலந்துக்கிட்டாங்க. 1வது நாள்ல இருந்து 105 நாள் வரைக்குமே அரோரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நாளைக்கான சம்பளமா 12,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இவங்க 105 நாட்களுமே உள்ள இருந்ததுனால மொத்தமா 12,60,000 ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்க. அடுத்ததா 3வது இடம் பிடிச்சு விக்ரம். ஸ்டாண்டப் காமெடியனா சோசியல் மீடியாக்கள்ல வலம் வந்தவர் தான் விக்ரம். இவர் விஜய் டிவியோட பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமா தன்னோட புதிய பயணத்தை தொடங்கியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இவருமே முதல் நாள்ல இருந்து 105 நாள் வரைக்குமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்காரு. இவருக்கு ஒரு நாளைக்கு சம்பளமா 15,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இவர் 105 நாளுமே உள்ள இருந்ததுனால 15,75,000 ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்க. அடுத்ததா 2வது இடத்தை பிடிச்ச சபரி. விஜய் டிவியில ஒளிபரப்பாகக்கூடிய முக்கிய சீரியல்கள்ல முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சவர் தான் சபரி. இவருமே பிக் பாஸ் சீசன் 9ல போட்டியாளர்கள்ல ஒருவராக கலந்துக்கிட்டாரு. இறுதி போட்டி வரைக்குமே பயணிச்ச இவர் 105 நாட்களுமே உள்ளதான் இருந்தாரு. இவர் 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. சபரிக்கு ஒரு நாளைக்கு சம்பளமா 20,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இவர் 105 நாட்களுமே உள்ள இருந்ததுனால மொத்தமா 21 லட்சம் ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்க. இறுதியா பிக் பாஸ் சீசன் 9ஓட டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ். இவர் தான் முதல் பரிசு தட்டி சென்றிருக்காரு. இவர் வைல்டு கார்டு என்ட்ரியா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. இருந்தாலுமே டைட்டில அடிச்சுட்டாங்க. மொத்தம் திவ்யா கணேஷ் 77 நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளமா 30,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இவங்க 77 நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்ததுக்காக 23,10,000 ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம திவ்யா கணேஷ் டைட்டில் அடிச்சதுனால 50 லட்சம் ரூபாய் முதல் பரிசா கொடுத்திருக்காங்க. இது மட்டுமே இல்லாம திவ்யா கணேஷ்க்கு ஒரு காரையுமே பரிசா கொடுத்திருக்காங்க.